உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரிடிகேட் கால்குலஸ்ல வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரிக்கியான ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி நம்ம ஈக்குவலண்டான ஒரு ப்ரிப்போசிஷன் தான் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நம்ம ப்ரிடிகேட் கால்குலஸ் பார்த்து நமக்கு யூனிவர்சல் குவான்டிஃபையர், எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் போடுறோம். ஸோ வேரியபிள் உள்ள வச்சுக்கோன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி நம்ம இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ண போறோம்ன்றதை இங்கே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்ரிபடி லவ்ஸ் Z. அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்க மேபி உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல ஃப்ரீக்வெண்டா பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் இல்லாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம உங்களால கண்டிப்பா அது போட முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நம்மளால சிம்பிளா போட முடியாது. ஏன்னா அது மீனிங்கை ப்ராப்பரா நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எவ்ரிபடி லவ்ஸ் Z. அப்போ இங்க லவ்ஸ்ன்றத நம்மளோட ஆக்ஷன் பார்த்தா நம்மளோட ப்ரிடிகேட். அப்ப இந்த ப்ரிடிகேட்டை இன்வால்வ் பண்றதுக்கு, ப்ரிடிகேட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்க? 2 பேர் தேவைப்படுறாங்க. யாரை லவ் பண்றாங்க? சோ ஆக்ஷன் என்ன அப்படின்னா லவ் தான். பட் யாரை லவ் பண்றாங்கன்ற அந்த கிளாரிட்டியோட நம்ம தான் டீல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு ஒரு வேரியபிள் சஃபிஷியன்டா இல்ல, 2 வேரியபிள் தேவைப்படும். 2 வேரியபிளை வச்சுதான் என்னால இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ப்ரிடிகேட்டாவும் வேரியபிளாவும் பிரிக்க முடியும். அப்படிங்கிறப்போ நான் இனிஷியலா எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எக்ஸ் லவ்ஸ் ஒய். இங்க ஒய்யும் எக்ஸும் என்னவா இருக்கு, வேரியபிள்ஸா இருக்கு. லவ்ஸ் அப்படின்றதான், லவ் அப்படின்றதான் என்னோட ப்ரிடிகேட் பார்ட். ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்க போறேன், எல்லா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆக்ஷன் என்னவோ அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ எல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இதுக்கு என்ன மீனிங், எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் இண்டிகேட்ஸ் த பர்சன், y செகண்ட் டைமென்ஷன் யாரை லவ் பண்றாங்கன்ற அந்த செகண்ட் பர்சன் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சோ L of x, y எடுத்துட்டோம். ஓகே, சோ x loves y அப்படி எடுத்துட்டீங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு இருக்கிற மற்ற விஷயங்களை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், செட் பண்ணி அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எவ்ரிபடி லவ்ஸ் Z. சோ somebody யாரோ ஒருத்தங்க லவ்ஸ் Z. அப்ப Z ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது வேரியபிள் கிடையாது. Z பர்டிகுலர் டேர்ம் சொல்றாங்க. ஓகே, சோ x loves y அப்படின்றதுல இந்த y க்கு பதிலா எடுத்து என்ன பண்ணலாம், Z போட்டுக்கலாம், அது ஃபிக்ஸட். ஆனா இந்த வேரியபிள் எவ்ரிபடின்றது தான் ஃபர்ஸ்ட் வேரியபிளா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கு. அப்படி பார்த்தா எவ்ரிபடி, அப்ப நீங்க ஒரு வேரியபிளை வச்சுக்கோங்க. எவ்ரிபடி, எவ்ரின்ற வேர்டுல என்ன சொல்லணும், யூனிவர்சல் குவான்டிஃபையர். சோ இதை எப்படி எடுத்துக்கிறேன், L of x, செகண்ட் டைமென்ஷன்ல யார் இருக்கா, ஃபிக்ஸட் ஸ்டாண்டர்ட் திங் Z. அது வேரியபிள் கிடையாது, அது கான்ஸ்டன்ட். ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்றோம், கான்ஸ்டன்டா Z ஒரு ஃபிக்ஸட் டேர்மால ரிப்ளேஸ் பண்றோம். சோ L of x, Z. இப்போ இருக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் தான். அந்த வேரியபிளுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க, குவான்டிஃபையர்ஸ் கொடுக்க போறீங்க. என்ன குவான்டிஃபையர் அது, எவ்ரிபடி. சோ for every x, L of x, Z. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட கன்வர்ஷன் பாயிண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, எவ்ரிபடி லவ்ஸ் somebody. அப்போ இங்கேயும் லவ்ஸ் வருது. சோ L of x, y எடுத்துக்கலாம். சரி, எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன கண்டிஷன், செகண்ட் பர்சனுக்கு என்ன கண்டிஷன், எவ்ரிபடி லவ்ஸ். சோ x வந்து எவ்ரிபடி, ஃபார் ஆல் x. ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொல்றோம், எவ்ரிபடி எடுத்துக்கிறோம். சோ ஃபார் ஆல் x லவ் somebody. அப்போ செகண்ட் பர்சனுக்கு சம்ங்கிற வேர்டு தான் கொடுத்திருக்காங்க. சம் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம், there exists ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். So for all x there exists y, L of x, y. So இதுதான் typical translation of your second statement. Third statement என்ன, there is somebody whom everybody loves. There is somebody whom everybody loves. அப்போ செகண்ட் பர்சன் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. There is somebody whom everybody loves. அவங்கள எல்லாருமே விரும்புறாங்க. சோ இப்போ நம்ம யார முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறோம், செகண்ட் பர்சனை தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். அவங்களுக்கான கண்டிஷன் தான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க. சோ L of x, y is a fixed one. இப்போ குவான்டிஃபையர்ஸை நீங்க டிசைட் பண்ண போறீங்க. எப்படி டிசைட் பண்றோம், there is somebody. அப்போ இந்த செகண்ட் பர்சனை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. சோ there is somebody, there exists y, whom everybody loves. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, எல்லாருமே. ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, எல்லாருமே, everybody loves. So for every x, இந்த பொசிஷனிங்கும் நமக்கு என்னவா இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்டோட கரெக்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்கணும். சோ இங்க நீங்க there exists y, for every x, L of x, y. பார்க்கிறதுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் மீனிங் எப்படி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அந்த மீனிங்கை நீங்க ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்களான்றத பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, ஏதாவது குவெரிஸ் இருந்தா நீங்க இதை
கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.